ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏர்டெல்லில் ப்ரோ நான் இந்த ஏர்டெல் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ 1 ஜிபி டேட்டா பார்த்தேன்னா, இன்றைக்கி நான் வந்து இந்த டேட்டா முடிஞ்சு போச்சு. 1.5 ஜிபி டேட்டா பண்ணியிருந்தேன், ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். இந்த ரீசார்ஜ் இப்போ முடிஞ்சிச்சு. 1 ஜிபி டேட்டா இப்போ நான் பார்த்தா என்னுடைய மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்த்துலாம். ஓகேங்களா, நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லைக் பண்ணி கூட இருக்க ஆள் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய விஷயங்கள் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஃபோன்பே வச்சு பார்த்தோன்னா நம்ம அதை ரீசார்ஜாக பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபோன்பே இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை பண்ண முடியும். ஓகேங்களா, உங்களுக்கு ஃபோன்பே ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓகே, ஃபோன்பே ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோன்னா நான் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோன்னா ஜஸ்ட் இருங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாஸ்வேர்ட் போட்டேன். ஓகேங்களா, என்ன ஆயிடுச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு ஃபோன்பே ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஃபோன்பே உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுதா, ஜஸ்ட் அந்த மொபைல் ரீசார்ஜை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணிங்க. இந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் என்ன அந்த மொபைல் நம்பரை சர்ச் பண்ணிங்க. இப்போ நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட மொபைல் நான் எடுத்துகிட்டு பார்த்தா நம்பர் செக் பண்ணிங்க. கீழே ஒரு ஆப்ஷன் ஷோ ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண ஒரு உங்களுடைய எந்த சர்வீஸோ ஏர்டெல்லோ ஜியோன்னு சொல்லிட்டு அதையும் ஆட்டோமேட்டிக் எடுத்து உங்கள் நம்பர் வச்சு எடுத்துக்கும். எடுத்துகிட்டு பாருங்க பார்த்தா ஏர்டெல்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணிங்க. உங்களுக்கு என்ன சர்வீஸ் இருக்கோ அதை கரெக்டாக செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு பார்த்தா கீழே உங்கள் நம்பருக்கு இங்கே வந்து பார்த்தா உங்கள் டேட்டா இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். இதில் பார்த்தா டேட்டான்னு மூணாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. இந்த மூணாவது ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. இங்கே பார்த்தா டேட்டாவோட இதில் இருக்கும். ஜஸ்ட்ங்களா 49 டேஸ் வேலிடிட்டி 1 டேக்கு நீங்கள் அதனுடைய பேக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணால் படித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, 49 160 330 ஓகேங்களா, 1 ஜிபி டேட்டா எப்படி வாங்குறதுன்னு சொல்லி பார்த்தலாம். 1 ஜிபி டேட்டா வாங்கிக்க முடியும். 2 ஜிபி டேட்டா 4 ஜிபிக்கு இருக்குது, 5 ஜிபி இருக்குது ஏர்டெல்லில். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த பேக் அதாவது எந்த இது வேணுமோ எந்த பிளான் வந்து அந்த பிளானை ஆக்டிவேட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 1 ஜிபி டேட்டா இப்போ ஆக்டிவேட் பண்ணுற பாருங்க. எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனா இப்போ வந்து இங்கே இருக்கும் வேலிடிட்டி 1 டேன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஓகேங்களா, இப்போ பார்த்தா 22ன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். ஜஸ்ட் நான் சூஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். இங்கே இருக்கும் நினைக்கிறேன். 33 160 362 211 99 51. ஓகே, நான் சர்ச் பண்ணி அந்த பிளானை ஓகேவா 22 போட்டுக்கிறேன். டபுள் டிங் பார்த்து வந்துட்டு பாருங்கள். வேலிடிட்டி 1 டேஸ் தான் வேலிடிட்டி, ஒரு நாள் தான் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. டேட்டா பார்த்தா 1 ஜிபி கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் டேட்டா இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. டேட்டா 1 ஜிபி டீட்டெயில்ஸ் பார்த்தா 1 ஜிபி டேட்டா வேலிடேட் ஃபார் த சேம் டே டில் மிட்நைட்னு கொடுக்கும். மிட்நைட்டில் முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் இருக்கும். நாளைக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் போய்டும் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அது மாதிரி கிளிக் பண்ணிங்க. இதை 1 ஜிபி டேட்டா. ஓகேங்களா, உங்களுக்கு 2 ஜிபி வேணும் 2 ஜிபி சொல்லியிருக்கும். ஜஸ்ட் அது மாதிரி பிளான் செக் பண்ணி பார்த்துட்டு பே பண்ணிங்க. ஓகேங்களா, அதான் 1 ஜிபி டேட்டா சூஸ் பண்ணிட்டு பார்த்தோன்னா கீழே ப்ளஸ் 2 பேன்னு இருக்கும். ஜஸ்ட் மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். அது மாதிரி கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கரெக்டாக சொல்லி எவ்வளோ காசு இருக்கும் 22 ரூபா காட்டும். ஜஸ்ட் கீழே பேன்ற ஆப்ஷன் வச்சு அது மாதிரி கிளிக் பண்ணிங்க. பே ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய யூபிஐ அதாவது பின் நம்பர் போட்டுங்க. பின் நம்பர் போட்டு ஜஸ்ட் டிக் கொடுத்துங்க. ஓகேங்களா, டிக் கொடுத்துட்டு பார்த்தா காசை சென்ட் பண்ணிவிடுங்க. அதில் ஆட்டோமேட்டிக் பார்த்தா காசு சென்ட் ஆகிடும். சென்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பார்த்தீங்கன்னா 1 ஜிபி டோட்டல் லேட்டாக பார்த்தா உங்களுடைய நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தால் கூட பெஸ்ட் பண்ணி ஆள் போட்டுருங்க. இதான் நியூவான பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.